நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். சட்டமைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா வந்து யாரு, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா யாரு அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அட்வொகேட் ஜெனரல் அவங்கன்னா யாரு அப்படின்னா, அட்வொகேட் ஜெனரல்ன்றவங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு என்ன ஒரு தகுதி இருக்கணும், அந்த ஒரு தகுதியுடைய ஆளா வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத இந்திய அரசியலமைப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 165 வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டையும், ஆர்டிகல் 76 வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்கன்னா யாரு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட ஒரு சீஃப் லா ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்துக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த அட்வொகேட் ஜெனரல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு தமிழக அரசோட ஒரு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் இருக்கணும் அப்படின்றதான் வந்து சட்டம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆகிறதுக்கான ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதாவது 10 வருஷம் பிராக்டிஸ் வந்து ஹைகோர்ட்ல இருக்கணும், அல்லது வந்து ஜுடிஷியல் ஆபீஸ்ல 10 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்றது லா சொல்றது. இவங்களை அப்பாயிண்ட் பண்ற ஒரு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுக்கு வந்து இருக்கு. ஆளுநர் வந்து அவங்கள யாரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒரு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டென்யூர்லாம் கிடையாது. அரசாங்கம் வந்து என்ன முடிவு பண்ணுதோ அது வரைக்கும் வந்து அவங்க அந்த ஆபீஸ்ல இருக்கலாம். எந்த சமயத்திலும் யாரோட ஒரு கன்சென்ட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் நினைச்சாங்க அப்படின்னா இந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவியில இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அட்வொகேட் ஜெனரல்ன்றவங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போயிட்டு அவங்க ஒரு ஆடியன்ஸா போகலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க விஷயங்களை ஆய்வு பண்றதுல வந்து இவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சட்டசபை ஒரு கூட்டம் நடக்குது, அதுல வந்து இவர் கலந்து கொள்ளலாம். இவர் வந்து நீங்க ஏன் வந்து கலந்துறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கவே முடியாது. அதே மாதிரி அவர் ஓட்டு போடுற ரைட் கிடையாது. பட் ஆனால் அவர் வந்து எந்த ஒரு கமிட்டி மீட்டிங்லையும் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அவர் போய் கலந்துக்கலாம், சட்டமன்றத்தில் அவரை போய் கலந்துக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 165 வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் ஜெனரலோட பவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்க ஒரு மெம்பருக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ அளவு வந்து அவருக்கு பவர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி வளர்ப்ப நீதிமன்றத்தோட ஒரு தலைமை வழக்கறிஞரா இந்த அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் இருப்பாங்க அப்படின்றத நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரலோட ஒரு பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை கண்டிப்பா அவங்க கொடுத்துக்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது ஒரு மாற்றங்களோ அல்லது வேற ஏதாவது கவர்னர் ஏதாவது நினைக்கிறாங்க சட்டத்துல செய்யணும் அப்படின்னா இவரை தான் வந்து ஒரு சீஃப் அட்வைசரா கூப்பிட்டு அது சம்பந்தமான ஒரு கன்சென்ட் வாங்கி அதற்கான ஒரு வேலைகளை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்க, அப்போ வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரை இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 76 வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட்டோட ஒரு லீகல் அட்வைசரா, அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்தோட ஒரு தலைமை வழக்கறிஞரா வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருப்பாங்க அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பார்லிமெண்ட்ல இருக்க எந்த ஒரு மீட்டிங்ல வேணாலும் போய் கலந்துக்கலாம். எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டோட ஹெட் வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல், அதே மாதிரி ஒரு சென்ட்ரலோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா சொல்றேன், ஒரு சென்ட்ரலோட ஹெட் வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கே வேணுகோபால் சார் அவங்க இருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்லிமெண்ட்ல இருக்க எந்த ஒரு மீட்டிங்லயும் பார்லிமெண்டோட எந்த ஒரு கூட்டத்திலையும் வந்து கலந்துக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரசிடென்ட்டுக்கோ அல்லது வந்து நாட்டுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் அரசாங்கத்துக்கு தேவையான வழக்குகள் ஆஜராகி அதற்கான ஒரு தீர்வுகளை காணக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்கள் நேஷனுக்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காகவும் அட்வொகேட் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்காகவும் இருக்காங்க அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுல ஹையஸ்ட் பவர் வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் வரப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிபி ஜிபி அவங்க எல்லாரும் வந்து இருப்பாங்க. பிபினா யாரு அப்படின்றத ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதையும் பாருங்க. ஜெய்பீம் படத்துல இருக்க நிறைய சட்டங்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். கண்டிப்பா முடிஞ்சா பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்க.
தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.